Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம படவலங்காய் தோரன் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இது வந்து கேரளா குயிஷன் ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மரச்செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். ஸோ அது நல்லா வந்து ஹீட் ஆகணும். ஸோ இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கடுகு கொஞ்சமாக வந்து கடுகு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வந்து கடற்கடன்னு பொரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இதெல்லாம் போட்டு நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து சாசட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சாசட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா வதக்கிக்கிறோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வதக்கி வச்சிடறோம் நமக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், அதாவது என்னென்னா கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டும் அதை நல்லா நான் வந்து வதக்கிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வந்து வதக்கிட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன் நான். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வதக்கிக்கணும். நம்ம வந்து கல்லுப்பு, ஓகேங்களா, கல்லுப்பு வந்து கொஞ்சமாக அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கிறோம். இந்த படவலங்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பாப்புலர் டிஷ் ஃபார் இன் கேரளா குசின். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே வந்து பொரியல் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வேறு ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம ட்ரை பண்ண ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நான் மஞ்சள்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், இதையும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ படவலங்காய் அப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு புடலங்காய் தான், அவங்க வந்து படவலங்காய் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை நான் வந்து ஃபைனாக தோல் சீவி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் இப்போ அதெல்லாம் சேர்ந்து நான் வந்து கலந்துட்டுருக்கேன். அதோடைய அந்த ஃப்ளேவர்லாம் அந்த காயோடு இறங்கணும். ஸோ அதுக்காக நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி காயில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா பக்கம் ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து மல்லித்தூள், ஓகேங்களா, மல்லித்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ அதாவது கொரியண்டர் பவுடர் போட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வேக வைக்கிறோம். 10 to 15 மினிட்ஸ் வேக வைக்கிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 1/2 கப் தேங்காய் துரி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறமேட்டுக்கு துரி வச்சுருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி. ஸோ இதெல்லாம் போட்டு பிளைண்டாக தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அரைச்சிருவோமா? ஓகே. சைடு பை சைடு வந்து காயும் வெந்துட்டுருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம அதை போட்டுடலாம். போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படவலங்காய் தோரன் இஸ் ரெடி.